வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு 10 நிமிஷத்துல அருமையான ஸ்நாக்ஸ் மெது பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பக்கோடா செய்ய முதல்ல தேவையான பொருள் என்னன்னு இப்ப பார்த்துடலாம். சால்ட்டா 200, சால்ட் 1 ஸ்பூனு, ஆப்ப சோடா 1 ஸ்பூனு, ஆனியன் 2, மெந்திரி 200 கிராம், இஞ்சி பூண்டு இடிச்சது 2 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 6 இடிச்சது, நெய் 1 ஸ்பூனு, ஒரு கை கருவேப்பிலை பொடியை நறுக்குனது, கடலமா 1/2 கிலோ. அவ்வளோதாங்க. வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் டால்டாவை போட்டுக்கலாம். உப்பு, ஆப்ப சோடா 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும். இதில் ஆனியன் போட்டுக்கலாம், முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், பச்சை மிளகாய் இடிச்சது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கருவேப்பிலை, கடல மாவு சேர்த்துக்கலாம். தண்ணியே ஊத்தாம இந்த வெங்காயத்துல உள்ள ஈரத்திலேயே பிசையணும். பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்க, கொஞ்சமா தெளிச்சுக்கணும். இப்போ பாருங்க, மாவு பிணைஞ்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை சூடு பண்ணி போட்டு எடுத்துடலாம். பொரிக்க தேவையான இதே நல்லெண்ணெய் 6 லிட்டரு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு மெதுவாக கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், இறுக்கி பிடிக்கக்கூடாது. இறுக்கி பிடிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். இப்போ பாருங்க, இப்படி பிரட்டி விடணும். கொஞ்சம் லேஸ் அப்படியே பிரட்டி விடணும். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. அந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். பாருங்க, அருமையான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பக்கோடா. இதே மாதிரி செஞ்சு பாருங்க.